ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டர் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வரகு அரிசி இட்லி வந்து பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு கிளாஸ் நான் வரகு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கிளாஸ்லேயே ஒரு அரை கிளாஸ் உளுந்து, இதையும் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா சுத்தமாக கழுவிக்கிறேன். நான் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் குழப்பாக இருக்கும். கழுவினாலும் நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 5 தடவை கழுவினதுக்கப்புறமா இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து இதில் சேர்த்து ஊற வச்சிடலாம். இதை ஊற வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். இதை ஊற வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறிச்சு பாருங்கள் அரிசி. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இதை அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் இட்லி கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், சாஃப்டாகவும் வரும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் மிச்சம் மாவு இருக்குது. அதை இன்னொரு தடவை சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வரகு ரைஸு, அப்புறம் வந்து இந்த கேழ்வரகு அதில் வந்து இட்லி பண்ணலாம். கேழ்வரகுல இட்லி பண்ணும்போது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் சேர்த்து பண்ணணும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியாக அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது மாவு. ரொம்ப தண்ணியாக நம்ம அரைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்னா இப்போ நைட்டு வந்து இது கரைக்கும் போது டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். காலையில் நான் வந்து ஒரு 7:30 8 o'clock இட்லி ஊற்றுவேன். இப்போ மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ இட்லி இப்போ மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். லேசாக புளிச்சிருக்கு, ரொம்ப புளிக்கல, லேசாக தான் புளிச்சி. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக நான் அரைச்சி வச்சதுனால. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்குவோம். இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னு சொன்னால். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் சாதாரணமாக வேகிற இட்லியை விட ஒரு 5 நிமிஷம் அதிகமாக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இட்லி எடுத்துடலாம். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. நல்லா பதமாக நம்ம அரைக்கணும். அதிகமாக தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லிக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் இட்லியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.